Puma
அப்படின்ற பெரிய ஒரு வைணவ ஆச்சாரியர். அவருக்கு நிறைய சிஷ்யர்கள் உண்டு, வைட் நண்பர் எல்லா இடத்துலையும் இருப்பார். அந்த ஒரு சிஷ்யர் பெரிய திருமலை நம்பிகள் அப்படின்னு அவர் ஸ்ரீ சைலபூர்ணர்னு பேர். அவர் திருமலையில கைங்கரியம் பண்ணியுள்ளார். பெரிய திருமலை நம்பிகளுக்கு 2 சகோதரி, பெரிய பிராட்டியார், பூமி பிராட்டியார். அவருக்கு கல்யாண வயசு வருது. அதனால பெரிய பிராட்டியார கமலநயனம் பட்டர் அப்படின்ற ஒருத்தரோட கல்யாணம் பண்ணி வைக்கிறார். பூமி பிராட்டியார ஸ்ரீபெரும்புதூரோட ஆசிரி கேசவ பெருமாளோட கல்யாணம் பண்ணி வைக்கிறார். 2 பேரும் கிரகஸ்தாசனத்தை நல்லா பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா. இது ஏன் சொன்னேன்னா, ராமானுஜருக்கு அவதாரம் பண்ண போறார். ஆனா அவரோட பேரண்ட்ஸ் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பேரண்ட்ஸோட கான்டெக்ட் தான் இப்போ கொடுத்தேன். அவதாரம் பண்ண போறார். ஆனா யாரோட அம்சம்? அதுக்கு பிரமாணமா ஒரு ஸ்லோகம். அனந்தஹ பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ய தத்பரः பலபத்ரः த்ரிதீயஸ்து கலௌ கச்சித் பவிஷ்யதி. அனந்தஹ பிரதமம் ரூபம், ஆதிசேஷன்னா முதல் ரூபமா. லக்ஷ்மணஸ்ய தத்பரः இரண்டாவது ரூபம். திரேதாயுகத்துல ராமருக்கு இளையவனா லக்ஷ்மணனா அவதாரம் பண்ணார். பலபத்ரஹ த்ரிதீயஸ்து, துவாபர யுகத்துல கண்ணனுக்கு அண்ணனா வந்தார். அதனால பலராமன். கடைசியா கலௌ கச்சித் பவிஷ்யதி, கலியுகத்துல மகாத்மாவை அவதாரம் பண்ண போற நம்ம எம்பெருமானார். இந்த ஸ்லோகத்திலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ராமானுஜர் ஆதிசேஷனோட அம்சம் அப்படின்னு. பெருமாளோட படுக்கை அனந்த ரூபம். எப்படி ராமர் அவதாரம் பண்ணும்போது கௌசல்யாவோட கர்ப்பத்தில் அவதாரம் பண்ணாரோ, அதே மாதிரி கிருஷ்ணர் அவதாரம் பண்ணும்போது தேவகியோட கர்ப்பத்தில் அவதாரம் பண்ணாரோ, ராமானுஜர் நம்ம பூமி பிராட்டியார், அதாவது ஆசிரியகேசவ பெருமாளோட மனைவியோட கர்ப்பத்தில் அவதாரம் பண்ற. சரி, இப்ப ராமானுஜர் இவ்வளோ பெரிய ஜெகதாச்சாரியரே அவதாரம் பண்ணணும்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல. அது என்ன காரணம்னா, ஸ்ருதிஹி நஷ்டா ஸ்ருதிஹி லுப்தா பிராயேண பதிதா த்விஜாஹ அங்கானி ச விசீர்ணானி ஆவிருத்தோ வர்ததே கலிஹி. ஸ்ருதிஹி நஷ்டா, எல்லா வேதங்களும் நஷ்டமா போயிட்டு இருக்கான். ஸ்ருதிஹி லுப்தா, பகவத்கீதா, மனுஸ்மிருதி, யாக்ஞவல்க்ய ஸ்மிருதி போன்ற ஸ்மிருதிகள் எல்லாம் குறைஞ்சு போயிட்டு இருக்காங்க. எல்லாம் யார் காப்பாற்றணும்? பிராயேண பதிதா த்விஜாஹ, பிராமணர்கள். ஆனால் அவ எல்லாம் பதிதர்களா போயிட்டு இருக்காங்க, பாப்பிகளா போயிட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஸ்திதியில கலி என்ன பண்ணதுன்னா, சாம்ராஜ்யமே கட்டிட்டு வந்துட்டு இருக்கு. அப்படியே வளர்ந்தது எல்லாரோட மனசுக்குள்ளேயும் புகுந்துட்டே வந்துட்டு இருக்கு. இப்படி இந்த கலியோட சாம்ராஜ்யத்தை தடுக்கணும்னா, இதை நிறுத்தணும்னா ஒரு ஜெகதாச்சாரியன் வேணாமா? அதுக்குதான் ராமானுஜர் அவதாரம் பண்ற. நம் சத்குருநாதர் அவரும் சொல்வர் ராமானுஜரோட அவதார ரகசியம் பற்றி. அர்ச்சாவதார திருவேணி வேற இல்லை, வைகுண்டத்துல பரபிரம்மம் வேற இல்லை. இங்க அர்ச்சாவதாரத்துக்கு நித்தியமும் திருவாராதனங்கள், கோவில்ல உற்சவங்கள், அவாவாருக்கு கைங்கரியங்கள் கொடுக்கணும்னே அவதாரம் பண்ணவர் நம் ராமானுஜர். இப்படி நம்ம குருஜி சொல்லுவார். எப்படி எம்பெருமானார் ஆசிரியகேசவ பெருமாளுக்கும் பூமி பிராட்டியாருக்கும் அவதாரம் பிறக்கிற சித்திர மாசத்துல சுக்லபட்சத்துல பஞ்சமி திதியில வியாழக்கிழமையில திருவாதிரை நட்சத்திரத்தோட
உடனே ஜாதகர்மா நடக்கிறது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உடனே அதோட மாமா ஸ்ரீ சைலபுரன் பெரிய திருமண நம்பிகள் கூப்பிடா. அவரும் ஓடோடி வர, ஏன்னா அவரோட குலத்துல மகாத்மா பிறந்தவர் பார்க்கணும்னு ஓடி வர. வந்துட்டு எப்படி கிருஷ்ணாவதாரம்லையும் ராமாவதாரம் பார்த்தோம்னா நிறைய ஜனங்கள் குழந்தைய பார்க்கணும்னு வராலும், அதே மாதிரி ராமானுஜரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜனங்கள் இருந்தா. பெரிய தலைமை நம்பிகள் குழந்தைய பார்த்த நொடியே தெரியாது, இது சாமானிய குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சர்வ லட்சண சம்பந்தம் எல்லா நல்ல குணங்களோடையும் வளருவான் அப்படின்னு, எல்லா வேதங்கள் புராணங்கள் எல்லாத்தையும் கற்றுப்பான் அப்படின்னு சொல்ற. அது தவிர என்ன சொல்றேன்னா, இந்த குழந்தை வளர்ந்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் கைங்கரியம் பண்ணணும்னே அவதாரம் பண்ணிருக்கு. அதனால இவனுக்கு தகுந்த திருநாமம் என்னன்னா லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பன்னஹா. லக்ஷ்மணன் எப்படி ராமாயணத்துல ராமனுக்கும் சீதாவுக்கும் கைங்கரியம் பண்ணணும்னே அவதாரம் பண்ணாரோ, அதே மாதிரி ராமானுஜர் பெருமாளும் தாயாருக்கும் கைங்கரியம் பண்ணணும்னே அவதாரம் பண்ணியிருக்கிறதுனால அவருக்கு தகுந்த திருநாமம் ராமானுஜா அப்படின்றது, அல்லது தமிழ்ல இளையாழ்வார். அதனால முதல்ல அவரோட மாமா குழந்தையோட காதல போய் இளையாழ்வார் 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 ராமானுஜா 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 அப்படின்னு சொல்றாரு. இப்ப ராமானுஜர் அவதாரம் பண்ணிட்டு கொண்டாட வேண்டாமா? அதனால ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜா. குழந்தை வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்கு. எல்லா ரிச்சுவல்ஸும் அப்படியே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அன்னப்பிராசனமா இருக்கட்டும், கௌடமா இருக்கட்டும், உபநயனமா இருக்கட்டும், குழந்தை அழகா எல்லா வேதாத்தியனம் பண்ணிட்டு எல்லா நல்ல குணங்களோட முடிச்சுட்டு வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா கல்யாண வயசே வந்துடுது. அதனால ஒரு யுவதி கல்யாணம் பண்ணி வைக்கிறா. ஆனா நம்ம இளையாழ்வார் இன்னும் சில விசேஷமான கிரந்தங்கள் கத்துக்கல. அதனால அவர் என்ன பண்ற, திருப்புட்குழியில யாதவ பிரகாஷர் அப்படின்ற ஒரு குரு கிட்ட போய் கத்துக்கணும், அந்த விசேஷமான கிரந்தங்கள் கத்துக்கணும் அப்படின்னு போற. இப்ப வரைக்கும் நம்ம பார்த்ததுல சரித்திரத்துல ராமானுஜரோட ஒரு திருநாமம் இளையாழ்வார் அல்லது ராமானுஜர் அப்படின்ற திருநாமம் பார்த்திருக்கோம். அது அவரோட மாமா ஸ்ரீ சைலபூர்ண பெரிய திருமண நம்பிகள் வச்ச திருநாமம். மேலும் சரித்திரத்தை ஆளவந்தார் பார்த்தோம்ல, ஆளவந்தாரோட பேஸ் வந்து ஸ்ரீரங்கத்துல இருந்தது. அப்ப அவரை சேவிக்கிறதுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து சில சிஷ்யர்கள் போயிருந்தார். அங்க போய் சேவிச்சதுக்கப்புறம் ஆளவந்தார் கேட்கிறார், என்னப்பா காஞ்சிபுரத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கிறார். இப்ப அந்த சிஷ்யர்கள் உடனே ராமானுஜர் பற்றி தான் சொல்றா. ஏன்னா யாதவ பிரகாஷர் அப்படின்ற ஒரு குரு, அவரோட சிஷ்யன் தான் ராமானுஜர். ராமானுஜர் அவரையும் மிஞ்சிட்டு, ஒரு குருவையும் மிஞ்சிட்டு ஒரு அழகான வேதார்த்தம் எல்லாமே சொல்லிட்டு சிஷ்ய கைங்கரியம்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு நல்லா பண்ணிட்டு வந்துருக்கார் அப்படின்னு உடனே ஆளவந்தார் கிட்ட சொல்றா. ஆளவந்தார் மேலும் கதையா சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு இன்சிடென்ட் சொல்றா. யாதவ பிரகாஷர் என்ன பண்ணிருக்கா, சிஷ்யர்கள் எல்லாத்தையும் முன்னாடி உட்கார வச்சு ஒரு வேத வாக்கியம் எடுத்துருக்காங்க. வேதாந்த வாக்கியம் என்ன வாக்கியம்னா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. இந்த வாக்கியத்தை யாதவ பிரகாஷர் எப்படி அர்த்தம் கொடுக்கிறாருன்னா, பரபிரமத்துக்கு எப்படி இந்த மூணு லட்சணமும் ஒரே சமயத்தில் இருக்க முடியும், சத்தியம் ஞானம் அனந்தம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு பசுமாடுக்கு பண்டத்தும் உண்டத்தும் பூர்ண சங்கரம். ஒரு பசுமாடு ஒரே சமயத்தே கொம்பும் இருக்கும், மொட்டையாவும் இருக்கும், உடஞ்சி கொம்போட எப்படி அதே சமயத்தில் இருக்க முடியும்? ஒரே தடவையில் கொம்போட இருக்கணும், இல்லைனா மொட்டையா இருக்கணும், இல்லைனா உடஞ்சி கொம்போட இருக்கணும். அதனால பரபிரமத்துக்கு மூணு லட்சணமும் ஒரே சமயத்தில் இருக்க முடியாது, இது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ராமானுஜரால இதை தாங்கிக்க முடியல. அவரோட முகத்தை பார்த்ததுக்கப்புறம் யாதவ பிரகாஷர் சொல்ற, நீயே அர்த்தத்தை சொல்லி பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் கோபமா சொல்ற. இப்ப ராமானுஜர் அவர் என்ன பண்றாருன்னா, குணயோகத்தால வேறுபடுத்தி சொல்றாரு. பேரலா மூணு லட்சணமும் ஒரே சமயத்தில் இருக்கிற மாதிரி அர்த்தம் கொடுக்குறாரு. என்னன்னா, சத்தியம்னா என்னன்னு பார்த்தோம்னா எட்டர்னல் ட்ரூத்,
இன்னைக்கு நாளைக்கு இல்லை, எப்பவுமே சத்தியம். 10 வருஷம் இல்லை, 100 வருஷம் இல்லை, 1000 வருஷம் இல்லை, கோடி வருஷம் இல்லை, ஆனால் பரபிரம்மம் இன்ஃபினிட்டி வருஷத்துக்கும் சத்தியம் தான் அப்படின்னு சொல்ற. இது முதல் குணம். அடுத்த குணம் என்னன்னு பார்த்தோம்னா ஞானம். எல்லா சைதன்யம் உள்ள வஸ்துவுக்கும் அறிவு அல்லது ஞானம் அப்படின்ற குணம் உண்டு. இது என்ன பண்ணுறதுன்னா அச்சேதனமான வஸ்துவிலேருந்து வேறுபடுத்துறது. இது பரபிரம்மத்தோட 2வது குணம். 3வது குணம் என்னன்னு பார்த்தோம்னா அனந்தம். அனந்தம்னா பரிச்சேதிக்கவே முடியாது, அன்மெஷரபிள். நம்ம டாலஸ்ட் ஹியூமன் பார்த்தோம்னா 8 feet 2 inches, ஜிராஃப் பார்த்தோம்னா 17 feet, ட்ரீ பார்த்தோம்னா 120 feet, மவுண்ட் எவரெஸ்ட் பார்த்தோம்னா 8.8 kilometers. அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஆனால் பரபிரம்மத்தை பார்த்தோம்னா இன்ஃபினிட்டி, பரிச்சேதிக்கவே முடியாது. அதுவும் பரபிரம்மத்தோட ஒரு குணம். இப்படி பரபிரம்மத்துக்கு 3 குணம், சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா அப்படின்னு சொல்லி முடிக்கிற யாதவ பிரகாசரால ஒத்துக்க முடியல. அப்படியே கோபத்தை அகங்காரம் பண்ணிட்டு எழுந்து போயிட்டாரு. ஆனா இந்த சைடு ஆழ்ந்தார், காலவந்தார் கதை கேட்டுருக்கல, அவர் ஆஹா ஆஹா அப்படின்னு கசச்சு கேட்டுருக்க. மேலும் சொல்லுன்னு சொல்ற. அதனால இன்னொரு இன்சிடென்ட் என்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இப்ப ஆழவந்தாருக்கு யாதவ பிரகாஷருக்கு ராமானுஜர் என்ன காப்பு தேய்ச்சிருக்க கைங்கரியம் பண்ணியிருக்கும் போது யாதவ பிரகாஷர் இன்னொரு வேத வாக்கியம் இருக்கிறார். என்னன்னா தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீகமேவ பக்ஷினி அப்படின்னு. இது என்ன பண்ணதுன்னா பரபிரம்மத்தோட கண்களை வர்ணனை பண்ணது. அப்ப கப்பியாசம் அப்படின்ற வார்த்தை எடுத்து யாதவ பிரகாஷர் சொல்ற. கபீனா குரங்கு, ஆசம்னா பின்பாகம், பாட்டம், பிருஷ்டபாகம். அதனால பரபிரம்மத்துக்கு குரங்கோட பின்பாகம் மாதிரி கண்கள்னு சொன்னோன்னா ராமானுஜர் அழாம சொல்றார். அவ்வளோ வருத்தமா இருக்கு. அவர் சொல்ற அழந்த பார்த்து யாதவ பிரகாஷர் கேட்கிறார், என்ன பார்த்து ஏன் அழகன்னு கேட்டோடனே ராமானுஜர் சொல்றார், இப்படி பரபிரம்மத்தோட திருக்கண்கள் எப்படி வர்ணனை பண்ணிட்டே அப்படின்னு கேட்டோடனே அப்ப நீயே சொல்லு, திரும்பி கோபம் தான் வருது, நீயே சொல்லுன்னு சொன்னதுக்கப்புறம் ராமானுஜர் நம்மளோட உள்ளத்தேர்ந்து அப்படியே சொல்ல ஆகிட்ட அர்த்தம் என்ன சொல்றாருன்னா சாதாரணமா கபினா குரங்குதான். ஆனா இந்த இடத்துல இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கலாம். கம் பிபதி இது கபி. கம் பிபதினா தண்ணீரை எது குடிக்குமோ அதுக்கு கபி அப்படின்னு பேரு. இந்த கான்டெக்ட்ல பார்த்தோம்னா சூரியனுக்கு தான். ஏன்னா சூரியன் எவாபரேஷன் வழியா தண்ணியை குடிக்கிறதுனால சூரியன் தான் கபி. ஆசம்க்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா மலரகட்ட. அதனால ராமானுஜர் அந்த வேத வாக்கியத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்றாருன்னா சூரியனால மலரப்பட்ட செந்தாமரை போன்ற கண்களுடையவன் பரமபுருஷன் அப்படின்னு சொல்ற யாதவ பிரகாஷருக்கு அவருக்கு எப்படி குருவை குஞ்சிட்டு என்னையும் குஞ்சிட்டு இவ்வளோ அழகான அர்த்தம் சொல்றாரு அப்படின்னு அவர் கோபம் வருது. பொறாமைனால அவர் திருப்பி ஹுங்காரம் பண்ணிட்டு எழுந்து போறார். ஆனா ஆழவந்தாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி சேத்துல வளர பூத்த செந்தாமரை போன்ற இந்த ராமானுஜர் உடனே பார்க்கணும் கிளம்புற. எங்கேருந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து காஞ்சிபுரம் கிளம்பி வர சில சிஷ்யர்களை கூட்டிட்டு அங்க அவரோட சில சிஷ்யர்கள் திருக்கட்சி நம்பிகள், திருவரங்க பெருமாளை எல்லாம் பார்த்து எப்படி கைங்கரியம் போயிட்டுன்னு கேட்குறா. அவனும் உங்கள் அனுகிரகத்தை நல்லா போயிட்டுன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுறான்னா வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போகிறா. தன்னோட சிஷ்யர்களோட ஆழவந்தா எல்லா சன்னதியும் அப்படியே வழியாக சேவிச்சுட்டே வந்துட்டு இருக்கா. வெளிப்பிரவாசத்துக்கு வந்த உடனே அப்படியே பார்த்தா யாதவ பிரகாஷர் தன்னோட சிஷ்யர்களோட அங்கே உட்காந்துருக்காரு. ஆழவந்தாருக்கு யாதவ பிரகாஷர் பார்த்த உடனே தெரியுது. அப்போ தன்னோட ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு அது யார் ராமானுஜர், அது யார் ராமானுஜர் அப்படின்னு கேட்குற. இப்போ அந்த சிஷ்யன் சொல்ற அந்த க்ரௌட்லேயே ப்ராமினெண்ட்டாக ஒருத்தர் தெரியாது, நெட்டையா சிகப்பு ஸ்கின்னோட புஜ பராக்கிரமத்தோட தெரியலே, அவர் தான் நம்ம இதையாழ்வார் அப்படின்னு சொன்ன உடனே ஆழவந்தார் முதல்வனிவன் அப்படியே ராமரோ லக்ஷ்மணரோ இருக்கிற மாதிரி அவர் முதல்வனிவன் அப்படின்னு ராமானுஜருக்கு மங்களாசாசனமா கடாட்சம் பண்ணி ஒரு திருநாமம் வைக்கிறார். என்னன்னா முதல்வன். முதல்வன்னா ஆமாம் நம்ம சம்பிரதாயத்துக்கு இவன் தான் தலைவன். எஸ் இன்டீட் ஹி இஸ் தி சீஃப் ஆஃப் அவர் சம்பிரதாயம் அப்படின்னு திருநாமம் ஆழவந்தார் ராமானுஜரோட பிராச்சாரியன் திருநாமம் வைக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா வரதராஜ பெருமாள் கிட்ட சரணாகதி பண்றார். यस्य प्रसादकलया बधिरश्रुणोति पङ्गुप्रधावति जवेन च भक्तिमूकला अन्धप्रपश्यति सुतं लभते च वन्द्या तं देवमेव वरदं शरणं गतोऽस्मि. यस्य प्रसादकलया बधिरश्रुणोति யாரோட பிரசாதத்தை
பங்கு பிரதாவதி கால் நடக்க முடியாத ஓட ஆரம்பிச்சிருக்கான். ஜவேனச்ச பக்தி மூக ஊமை, ஆனா அவனுக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணி காலட்சேபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அந்த பிரபஷ்யதி கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாது. சுதம் லவதேத வந்தியா மலடி மலடி அப்படின்னு கூப்பிடுற பெண்கு அவனோட அனுகிரகத்தினால 14 குழந்தைகள் பிறந்திருக்கான். தம் தேவமேவ வரணம் சரணம் கதோஸ்மி, அப்படிப்பட்ட உன்னோட திருவடியில நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னு ஆளவந்தா சரணாகதி பண்றேன். யாருக்கு? வரதராஜ பெருமாளுக்கு. அவர் கேட்கிற இவ்வளோ பேருக்கு அனுகிரகம் பண்ணிருக்க, எனக்கும் ஒரு சின்ன விண்ணப்பம், எனக்கும் அனுகிரகம் பண்றியா அப்படின்னு கேட்டுட்டு என்ன கேட்கிறாருன்னா, இந்த ராமானுஜர் இருக்காரு ஆமுதல்வன், இவர் நம்ம சம்பிரதாயத்தை தர்சன பிரவர்த்தகரா இருக்கணும், நம்ம சம்பிரதாயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அவரோட ராமானுஜரோட பிராச்சாரியன் இப்ப ராமானுஜருக்கு திருநாமம் வச்சிருக்கார். எதுனா ஆமுதல்வன். இதை கொண்டாடுறதுக்கு அடுத்த பாட்டு ஆதிசேஷனம் சமடி ஆண்டாரி நன்னடி ஆளவந்தா தடி மயடி எங்கடி ராமானுஜனடி கிளியே சுவாமி அதிராசனடி அரங்கரின் அடிமையடி வெங்கடது பெரியனடி பெருங்குரு கள்ளதடி கிளியே எங்கடி ராமானுஜனடி கிளியே சுவாமி அதிராசனடி நாராயணனை காட்டி நாடி செல்வ பிள்ளைக்கு தந்தையடி வைரமுடி சாற்றி நாடி கிளியே எங்களி ராமானுஜனடி கிளியே சுவாமி அதிராஜனடி. ஆனா ஆளவந்தாக்கு மனசே கேட்கல. ஏன்னா ராமானுஜரை அங்கேயே விட்டுட்டு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் ராமானுஜரை ஆமுதல்வன் அங்கே விட்டுட்டு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சுன்னா, அப்ப ஆமுதல்வன் பூர்வபக்ஷம் பாஷிச்சிருக்காரு. பூர்வபக்ஷம்னா ஒரு சம்பிரதாயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா ஸ்தாபிக்கணும்னா மற்ற சம்பிரதாயத்தோட கீ பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாதான் பண்ண முடியும். அந்த பேஸ்ல இருக்கிறதுனால ராமானுஜர் அங்கேயே விட்டுட்டு கிளம்பிடுறார். இப்ப வரைக்கும் நம்ம ராமானுஜரோட 2 திருநாமங்களை பார்த்திருக்கோம். முதல்ல இளையாழ்வார், இப்ப ஆமுதல்வன். ராமானுஜரோட பிராச்சாரியன் ஆளவந்தார் வைத்த திருநாமம் மேலும் பார்த்துட்டே வரும். இப்ப யார் பிரகாஷர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆமுதல்வனை கிளம்ப சொல்லிடுறார். ஏன்னா நிறைய கருத்து வேறுபாடு வந்துட்டே இருக்கு, நிறைய ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கான். ராமானுஜரும் கொஞ்ச நாளா நினைச்சிருக்கிறார். அப்ப அவர் தன்னோட திருத்தாய் கிட்ட போய் இப்படி யார் பிரகாஷர் என்ன கிளம்ப சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பூமி பிராட்டியார் சொல்றா, நீ கவலைப்படாதப்பா, வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குல்ல, அந்த மெயின் சன்னதியில போய் திருக்கட்சி நம்பிகள் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். அவர் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணியிருக்கார், விசிறி கைங்கரியம். அவரை போய் சேவிச்சு எனக்கு ஏதாவது கைங்கரியம் கொடுங்கோ அப்படின்னு கேடு, கண்டிப்பா அவனுக்கு வரதராஜன் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அதே மாதிரி இளையாழ்வாரும் போய் சேவிச்சுட்டு திருக்கட்சி நம்பிகளை பார்க்குறார். இது கேட்டு கைங்கரியம் கேட்குற நம்பிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால இங்க பின்னாடி சாதக்கிணறு ஒன்று இருக்கு. டெய்லி நித்தியமா நம்ம பெருமாளோட திருவாராதனைக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணுவியா அப்படின்னு கேட்டோடனே ராமானுஜரும் ரொம்ப ஆனந்தமா ஒத்துக்கிற. அதனால நித்தியமும் ராமானுஜர் அப்படியே தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. திருக்கட்சி நம்பிகளும் ராமானுஜரும் சேர்ந்து கைங்கரியம் பண்ணதுனால பரஸ்பரம் நிறைய பேசிட்டே வரா. ராமானுஜருக்கு திருக்கட்சி நம்பிகள் மேல பிரேமை ஏற்படுறது, திருக்கட்சி நம்பிகளுக்கு ராமானுஜர் மேல கிருபை ஏற்படுறது. ஒரு நாள் ராமானுஜருக்கு ரொம்ப பிரேமை, ரொம்ப உயர்ந்த ரொம்ப ஏற்றி போயிருந்ததுனால அவர் என்ன பண்றதுன்னா, அப்படியே திருக்கட்சி நம்பிகளோட காலில் விழுந்து நீங்க தான் என்னோட ஆச்சாரியனா இருக்கும் அப்படின்னு கேட்டுருந்தார். ஆனா திருக்கட்சி நம்பிகள் அப்ப ரெஃப்யூஸ் பண்ணிடுறார். இப்ப ராமானுஜர் வந்து அட்லீஸ்ட் அவங்களோட உச்சிஷ்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கிரகத்துல வந்து சாப்பிட கூப்பிடுறாரு. அதுக்கு நம்பி ஒத்துக்கிறார். அப்ப வந்து அடுத்த நாள் காத்தால திருக்கட்சி நம்பிகள்
தளிகை சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு ராமானுஜர் தன்னோட மனைவி கிட்ட தளிகை ஏற்படுத்தி வைக்க சொல்றா. அதே மாதிரி பண்றார். ராமானுஜர் எப்பயுமே ஓட கலந்தாட சீக்கிரம் எடுத்துட்டு கோயிலில் போய் கைங்கரியம் பண்ணி முடிச்சுட்டு வந்து ஆற்று திருப்பி நித்தியானுஷ்டாங்களை எல்லாத்தையும் பண்ணிட்டு தன்னோட அர்ச்சைக்கு ஆராதனை பண்ணிட்டு திருப்பி கோவிலுக்கு போறேன். கோயிலில் போய் திருக்கட்சி நம்பிகளை கூட்டிட்டு வரணும்னு போறேன். ஆனால் என்னமோ தெரியல, திருக்கட்சி நம்பிகள் இன்னொரு திருவீதியா ராமானுஜத்துக்கு வந்துடுறார். அப்ப கிரகத்தில் மனைவி மட்டும்தான் இருக்கா. திருக்கட்சி நம்பிகளுக்கு ஒரு அவசரம், ஏன்னா திருப்பி போய் பெருமாள் கைங்கரியம் விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவசரம். அதனால டக்குன்னு தளிகையை சாப்பிட்டுட்டு அவர் கிளம்பிடுறார். ராமானுஜர் கேட்கவே வருத்தம், ஏன்னா திருக்கட்சி நம்பிகளை பார்க்க முடியல. இப்போ இன்னும் என்ன வருத்தம்னா, அவர் திருப்பி கிரகத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் மனைவி என்ன பண்ணியிருக்கான்னா, திருக்கட்சி நம்பிகள் சாப்பிட்ட இடத்த அந்த இலைய கோலால தள்ளி ஸ்டிக்கால தள்ளி அதை சுத்தம் பண்ணி அவளும் ஸ்நானம் பண்ணிட்டு வந்ததுனால, அதுக்கப்புறம் ராமானுஜர் கேட்குற ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டோடனே அவர் சாதாத வைஷ்ணவர், அதனால தான் சொன்னோடனே ராமானுஜருக்கு அழுகே வந்துட்டு அவ்வளோ வருத்தப்படுறாரு. இப்படி பாகவத அபச்சாரம் படிக்கே, அவர் வைஷ்ணவர் பாகவதரனும் உணவே இல்லையா அப்படின்னு கேட்குறார். அப்ப அவர் வந்து திருக்கட்சி நம்பிகள் கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு சொல்லிட்டு திருப்பி கோவிலுக்கு போறார். அப்ப ராமானுஜரோட ரொம்ப ஃபேமஸான பிரசித்தியான ஒரு 6 கேள்விகள். அதுல ஒண்ணு என்னன்னா, என்னோட ஆச்சாரியன் யாரு அப்படின்னு திருக்கட்சி நம்பிகள் முக்கியன வரதராஜ பெருமாள் கிட்ட கேட்கிறார். அப்ப வரதராஜ பெருமாள் சொல்ற, உன்னோட ஆச்சாரியன் பெரிய நம்பிகள். பெரிய நம்பிகள் யாருன்னு பார்த்தோம்னா ஆளவந்தாரோட ஒரு இன்னொரு சிஷ்யன், அவரும் ஸ்ரீரங்கத்துல தான் இருக்கார். இதை தெரிஞ்ச உடனே ராமானுஜர் உடனே ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்புற. ஸ்ரீரங்கத்தை என்ன டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்குன்னா, அடுத்து சம்பிரதாயத்துக்கு தர்ஷன பிரவர்த்தகர் யாருன்னு பேசிட்டு இருக்கும் போது அவ எல்லாருமே ராமானுஜர் தான் டிசைட் பண்றா. அதனால அங்கேயும் பெரிய நம்பிகள் தன்னோட மனைவியோட ஸ்ரீரங்கத்திலேருந்து கிளம்பி வந்துருக்கா. இப்படி 2 பேரும் அழகா வந்துட்டு இருக்கும் போது ஒரு அழகான இடம், ஏரிகாத்தராமனோட சன்னதி, மகிழம்பூ மரக்கடியில மதுராந்தகத்துல சந்திக்கிறா. அங்க உடனே ராமானுஜர் சேவிச்சு, நீங்க தான் என்னோட ஆச்சாரியனா இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டார். அதனால பஞ்சசம்ஸ்காரம் பண்ற, சமாசிரயணம் நடக்கிறது. உடனே சில வேத ரகசியம்லாம் கத்திக்கிறார். ராமானுஜரோ பெரிய நம்பிகளை கிளம்ப விடல, உடனே தன்னோட கிரகத்துக்கு கூட்டிட்டு போறார். அதனால பெரிய நம்பிகளும் தன்னோட மனைவியும் மேலாத்துல இருந்துட்டு ராமானுஜரும் தன்னோட மனைவியும் கீழாத்துல இருந்துருக்கா. அப்படியே அழகா எல்லா வேதார்த்தங்களும் சில ரகசியங்கள் மந்திரங்கள் எல்லாமே கத்துன்னு வந்துருக்கா. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு வைஷ்ணவர் கோவில்ல எண்ணெய் காப்பு சேர்க்கிறவர், அவர் வந்து ராமானுஜரோட கிரகத்துக்கு வெளியில உட்காந்து பசி அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காரு. இப்போ ராமானுஜர் தன்னோட மனைவி கிட்ட ஏதாவது பிரசாதம் இருக்கான்னு கேட்கும் போது மனைவி சொல்லிட்டா ஒண்ணுமே இல்லை, சுத்தமா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ராமானுஜர் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அதனால தன்னோட மனைவியை கொஞ்சம் அனுப்பிச்சுட்டு சமையலறையில பார்த்தா எக்கச்சக்கமா பிரசாதம் இருக்கு. அதை பார்த்துட்டு ராமானுஜருக்கு இன்னும் வருத்தமா இருக்கு. திருப்பி பாகவத அபச்சாரம் பண்ணதுனால 6 மாசம் ஆயிடுச்சு பெரிய நம்பிகள் வந்து. ஒரு நாள் ராமானுஜர் கோவில கைங்கரியம் பண்ணதுக்கு போயிட்டு பெரிய நம்பிகள் மேல ஏதோ படிச்சுட்டு இருக்காரு. இப்போ பெரிய நம்பிகளோட மனைவியும் ராமானுஜரோட மனைவியும் சேர்ந்து ஏதோ கிணறுல தண்ணி எடுக்க போயிருக்கா, தீர்த்தம் எடுக்க போயிருக்கா. அவ சாதாரணமா பேச ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துல ஆர்கியூமெண்டா இருக்கு, கொஞ்ச நேரத்துல சண்டையே ஆயிடுது. இந்த சத்தத்தை கேட்டு பெரிய நம்பிகள் கீழே வந்து மனைவியை திட்டுறாரு. இப்படி பாகவத அபச்சாரம்லாம் பண்ணக்கூடாது, உடனே கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு ராமானுஜர் சொல்லாமே ஸ்ரீரங்கம் கிளம்பிடுறாரு. ராமானுஜர் கொஞ்ச நேரம் அப்புறம் வந்து பாக்குற, பெரிய நம்பிகள் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டோன்னா கிளம்பிட்டாரு. அது எப்படி என்கிட்ட சொல்லாம கிளம்ப மாட்டாரே அப்படின்னு கேட்கிற. ஆனா சம்பவத்தை சொன்னதுக்கப்புறம் அவருக்கும் ரொம்ப துக்கமா இருக்கு. தன்னோட மனைவியை கூப்பிட்டு, இது வரைக்கும் நீ பாகவத அபச்சாரம் தான் பண்ண, இப்ப அசஹ்ய அபச்சாரம் பண்ணிட்ட. அவர் சொல்ற, நீ உன்னோட அம்மா அப்பா கிரகத்துக்கே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு. ராமானுஜருக்கு என்ன தோணுதுன்னா, கிரகஸ்தாசிரமத்தோட பர்பஸே என்னன்னா அதிதிகளுக்கு கைங்கரியம் பண்ணது. ஆனா அதுவும் அவரால் பண்ண முடியல, பெரிய நம்பிகளை ஒழுங்கா பார்த்துக்க முடியல. அதனால அவர் எதுக்கு இந்த கிரகம், எதுக்கு இந்த மனைவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வரதராஜன் கிட்ட போய் சரணாகதி பண்ணிட்டு. அதனால சரணாகதி என்ன முதல்ல அனந்த சரஸ்த ஸ்நானம் பண்ணிட்டு போய் சரணாகதி பண்ணதுக்கப்புறம் என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு நீதான் சன்னியாசம் கொடுக்கணும் அப்படின்னு பேரல்லாத பெருமாள் கிட்ட கேட்கிறார். கேட்ட உடனே
பெருமாள் என்ன சொல்றாருன்னா, யதிராஜரே இங்கே வாரும் அப்படின்னு. வரதராஜனே ராமானுஜருக்கு 3ஆம் திருநாமம் யதிராஜன் அப்படின்ற திருநாமம். இப்படி ராமானுஜ முனியா ஆனது பெருமாளோட திருவுள்ளத்துல இருக்குன்னு நமக்கு இப்ப தெரியறது. இந்த ராமானுஜ முனியோட திருமேனி, யதிராஜனோட திருமேனி சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். உபவீதினம் ஊர்வபுன்றவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திரிடந்தஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகயா சேகரணம் பதிம்யதீனா. என்ன சொல்றாருன்னா, ராமானுஜ முனி யதிராஜன் இப்ப காஷாயம் போட்டுட்டு இருக்க, மூதல் போட்டுட்டு இருக்க, அழகா ஊர்வ புன்றம் விட்டுட்டு இருக்க, பின்னாடி சிக்க வச்சுட்டு இருக்க, தவிர கையில திடங்கம் தரிச்சுட்டு இருக்க. இப்ப ராமானுஜர் யதிராஜரா ஆயிட்டார் அப்படின்ற யதிராஜரோட திருமேனி அங்க தியானம் பண்ணியிருக்கார். அதே போல நம்மவும் தியானம் பண்ணணும். பஜயதிராஜம் 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 பவவீரோ பஜயதிராஜம் 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 பவவீரோ ஆதௌ ஜகதாதாரஸ்வேஷः ததனு சுமித்ரானந்தனவேஷः தது பரிஹிருதஹதமுசதவிசேஷः ததனந்தரமவத்குருரேஷ भजयतिराजं 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 भववीरो भजयतिराजं 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 भववीरो पापतो वा पुण्ययुतो वा पुरनरतेर्यजातिगतो वा रामानुजपदतीर्थानुतिं विन्दति विन्दति विन्दत्येव भजयतिराजं 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 भववीरो भजयतिराजं 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 भववीरो भजयतिराजं भववीरो பாபஹதோ வா புண்ணியயுதோ வா. பாபம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, புண்ணியம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. சுரநரதேர்யஜாதிகதோ வா. தேவனா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம், மிருகமா இருக்கலாம், பறவையா இருக்கலாம், என்ன ஜன்மம் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல. ராமானுஜபததீர்த்தானுதிம் விந்ததி விந்ததி விந்தத்யேவ. ராமானுஜரோட திருவடி சம்பந்தம் வந்தா போதும் முக்தி கண்டிப்பா கிடைக்கும் 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 அப்படின்னு 3 வாட்டி சொல்லி இங்க யதிராஜரை தியானம் பண்ணியிருக்கார். வரதராஜனே இப்ப யதிராஜர் கிட்ட காஷாயமும் திருடனமும் கொடுத்திருக்கார். அதுக்கப்புறம் திருக்கட்சி நம்பிகளை கூப்பிட்டு இவனுக்கு எல்லா அனுகூலமான கைங்கரியம் தான் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ராமானுஜரோட 3ஆவது திருநாமம் பார்த்தோம். யதிராஜர் வரதராஜ பெருமாளே கொடுத்த திருநாமம். இப்ப யதிராஜர் நிறைய கைங்கரியம் காஞ்சிபுரத்துல பண்ணிட்டே வந்துட்டு இருக்கார். ஆனா அந்த சம்பிரதாயத்துக்கு ஹெட் குவார்டர்ஸ் எங்க பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்துல தான். ஸ்ரீரங்கத்துல இருக்கிற வைஷ்ணவர்கள்லாம் என்ன நினைக்கிறான்னா, ராமானுஜரை எப்படியாவது ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டின்னு வரணும். சாதாரணமா போய் வரதராஜன் கிட்ட கேட்டா அப்படியே கொடுத்துட மாட்டேன். அதனால அவ ஒரு யுக்தி, ஒரு பிளான் போடுறான். என்னன்னா, திருவரங்க பெருமாள் அறையர் அப்படின்னு ஒரு பாடுவார் சூப்பரா. அவர் வரதராஜ பெருமாள் சன்னதியில போய் பாட சொல்லி, அப்ப வரதராஜன் வரம் கொடுப்பான், என்ன வேணும்னு கேட்பான். அப்ப எனக்கு ராமானுஜர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு பிளான் போடுறான். அதே மாதிரி யுக்தி அப்படியே ஒர்க் அவுட் ஆகுது. ராமானுஜர் ஸ்ரீரங்கம் வர அவருக்கு பிறந்த ஆற்றுலேருந்து புகுந்தா போன மாதிரி இருக்கு. அங்க போய் பெரிய பெருமாள் ரங்கநாதரை போய் ரொம்ப ஆனந்தமா சேவிக்கிற. அங்க பெரிய நம்பிகள் கிட்டேருந்து நிறைய காலக்ஷேபம் ரகசியம்லாம் கத்துட்டே வந்துட்டு இருக்கார். அப்ப பெரிய நம்பிகள் ஒரு நாள் ராமானுஜருக்கு வயமந்திர உபதேசம் பண்ற, அதோட அர்த்தமும் சொல்ற. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றன்னா, சில ரகசிய அர்த்தங்கள் இன்னும் இருக்கு, அதை என்ன பண்ணுனா நீ திருக்கோட்டியூர் நம்பி அப்படின்னு திருக்கோட்டியூர்ல ஒருத்தர் இருக்கார், ஒரு வைஷ்ணவர், அவர்கிட்ட போய் நீங்க கத்துட்டு வா அப்படின்னு அமைச்சு வைக்கிற. உடனே ராமானுஜர் திருக்கோட்டியூர் நம்பி, அவரும் ஆளந்தாரோட இன்னொரு சிஷ்யன், திருக்கோட்டியூர் கிட்ட போய்
அவரோட கிரகம் எங்கே இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கிறவா கிட்ட கேட்குறா. அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம், அங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் திருக்கோட்டியூர் நம்பி பெரிய மகாத்மா அப்படின்லாம் ஒன்றும் தெரியாது. ஏன்னா அவர் குடிசையில் தான் இருப்பார், ஏழையாக இருப்பார். அதனால அவருக்குலாம் எதுவும் தெரியாது. ஆனால் அதுதான் திருக்கோட்டியூரோட குடிசை அப்படின்னு திருக்கோட்டியூர் நம்பியோட குடிசை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ராமானுஜர் அங்கேயே விழுந்து சேவிக்கிறார், திருப்பி எழுந்துக்கிறார், திருப்பி வேண்டு சேவிக்கிறார், திருப்பி எழுந்துக்கிறார், திருப்பி விழுந்து சேவிக்கிறார். இதை பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியாது திருக்கோட்டியூர் நம்பி எவ்வளோ பெரிய வைஷ்ணவர்னு. அங்கே உள்ள போய் குடிசையில் போய் சேவித்து தண்டன் சமர்ப்பிக்கிறார். அதுக்கப்புறம் கேட்குறார், எனக்கு இப்படி சில ரகசியமான அர்த்தங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் திருக்கோட்டியூர் நம்பி உடனே ரிப்ளையே பண்ணலை. அப்படியே எதுவும் சொல்லாமல் கொஞ்ச நேரத்தில் ராமானுஜருக்கும் கிளம்பணும்னு ஆயிட்டதுனால கிளம்பிட்டார். அன்னைக்கு திருக்கோட்டியூர் நம்பி ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத பெருமானை சேவிக்கிறார். சேவிக்கும் போது ரங்கநாதனே பேசுகிறார் திருக்கோட்டியூர் நம்பி கிட்ட, ஏன்பா இன்னைக்கு ராமானுஜன் வந்தானே, ஏன் அவன்கிட்ட எதுவுமே சொல்லித்தரலை? அப்போ சொல்கிறார் திருக்கோட்டியூர் நம்பி, நீதானப்பா பகவத்கீதையில சொல்லியிருக்க, இதம் தே ந அதபஸ்தாய ந அபக்தாய கதாச்சன நச்ச அசுஷ்ரூஷவே வாச்சியம் நச்ச மாம் யோ அபியசூயதே. சிஷ்யனுக்கு முதல்ல தபஸ் பண்ணணும். தபஸ் பண்ணாலும் பக்தி இருக்கணும். தபஸ் பக்தி ரெண்டுமே இருந்தாலும் சுஷ்ரூஷ பண்ணாதான் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நீதானப்பா பகவத்கீதையிலே சொல்லியிருக்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் கிளம்பிட்டு. ஏன்னா திருக்கோட்டியூர் நம்பிக்கை சிஷ்ய குணபூர்த்தி வேண்டியிருக்கு. ராமானுஜரோ விடாம எல்லா நாளும் ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோட்டியூர்லேருந்து ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோட்டியூர் அப்படின்னு 18 தடவை எதுவுமே கற்றுக்காம திருப்பி வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்க. ஆனால் திருக்கோட்டியூர் நம்பி என்ன சொல்லிடுறேன்னா, இன்னைக்கு போயிட்டு அப்புறம் வான்னு சொல்லிடுறாரு. 18ஆவது தடவை ராமானுஜருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. இந்த ஸ்திதியில் ஒரு திருக்கோட்டியூர்லேருந்து இன்னொரு வைஷ்ணவர் ராமானுஜரை பார்க்கறார். இப்போ ராமானுஜர் என்ன தனக்கிட்டே பேசிட்டு, ஒருவேளை எனக்கு யோக்கியதை இல்லையா, பெருமாளுக்கு நான் தகுந்தவன் இல்லையா அப்படின்னு கேட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்க. இந்த ஆர்த்தியை பார்த்து அந்த வைஷ்ணவர் உடனே போய் திருக்கோட்டியூர் நம்பிக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறா. திருக்கோட்டியூர் நம்பிக்கை இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ உடனே அவனை நான் திடந்தமும் பவித்திரம் மட்டும் எடுத்துன்னு வர சொல்லு, நான் அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அந்த வைஷ்ணவர் கிட்ட. ராமானுஜருக்கு ரொம்ப ஆனந்தம். அடுத்த நாள் காட்டால தன்னோட 2 சிஷ்யர்கள் உரத்தாழ்வான் முதலையாண்டான் 2 பேரையும் கூட்டிட்டு போறார் எங்க திருக்கோட்டியூருக்கு. அப்ப திருக்கோட்டியூர் நம்பி கேட்கிறார், நான் அவனோட திருதண்டமும் பவித்திரம் மட்டும்தான் எடுத்துட்டு வர சொன்னேன், ஏன் இவா 2 பேரும் கூட்டின்னு வந்திருக்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவர் சொல்றார், இவாதான் என்னோட திருதண்டமும் பவித்திரமும். அப்ப யார் திருதண்டம் யார் பவித்திரம்னு கேட்கும் போது முதலையாண்டான முன்னாடி நகர்த்தி, இவர் தான் என்னோட திருதண்டம், கூரத்தாழ்வான் தான் என்னோட பவித்திரம் அப்படின்னு சொல்றார். அப்ப திருக்கோட்டியூர் நம்பி அவ 3 பேருக்கு மட்டும் ரகசியமான இருக்கத்துக்குள்ளே உயர்ந்த மந்திரம்னா திருமந்திரம், அஷ்டாட்சரம், அதை ராமானுஜருக்கு உபதேசம் பண்ணி அர்த்தமும் சொல்ற. அப்புறம் சொல்ற, இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, ரொம்ப ரகசியமான மந்திரம். ஆனா ராமானுஜர் என்ன பண்றாருன்னா, ஸ்ரீரங்கத்தோட கோவில் கோபுரம் மேல ஏறி, அங்க வேற நிறைய வைஷ்ணவர்கள் இருக்கா, அவர்கள் எல்லார்கிட்டையும் திருமந்திரத்தை அப்படியே கத்தி சொல்லிக்கிறார். இந்த விஷயம் திருக்கோட்டியூர் நம்பியோட காதில் எப்படியோ விழுந்துடுது. அவருக்கோ ரொம்ப கோபம் வந்துடுது. நான் சொன்னதை தாண்டியும் போய் நீ சொன்னே, உனக்கு என்ன பலன் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் ராமானுஜர் சொல்ற, எனக்கு தெரியுமே, எனக்கு நரகம் கிடைக்கும். அப்ப நீ ஏன் சொன்ன, எனக்கு மட்டும்தான் நரகம் கிடைக்கும், அவ்வளோ பேருக்கு மோட்சம் கிடைக்கும்ல, அதனாலதான் சொன்னதுக்கப்புறம் திருக்கோட்டியூர் நம்பி எம்பெருமானாரே அப்படின்ற திருநாமம் மங்களாசாசனம் பண்றாரு. என்னன்னா, ஒருவேளை நீயே பெருமாளோ எம்பெருமானாரே அப்படின்னு கூப்பிடுற. அவர் ராமானுஜரை கட்டிக்கிற. இப்படி அவர் ரொம்ப ஆனந்தத்துல எனக்கு சில மற்ற ரகசியமும் சொல்லி தரணும், சரமஸ்லகம் போன மற்றதும் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வா அப்படின்னு ராமானுஜர் அமைச்சு வைக்கிறார். அதே மாதிரி எல்லாமே ரொம்ப சந்தோஷமா கத்துன்னு வந்துருக்கார் ராமானுஜர். இப்ப நம்ம 4வது திருநாமம் பார்த்தோம், எம்பெருமானார் அப்படிங்கிற திருநாமம். அவரோட ஆச்சாரியன் திருக்கோட்டியூர் நம்பி வச்ச திருநாமம். இப்படி எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்துல வாழ்ந்தங்கே வந்துருக்க, நிறைய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க. சில விசேஷமான அர்த்தங்கள்லாம் ஒரு ஆச்சாரியன் கிட்டேருந்து இல்லை, 2 ஆச்சாரியன் கிட்டேருந்து இல்லை, ஆனா 5 ஆச்சாரியர்கள் கிட்டேருந்து கத்துன்னு வந்துட்டு இருக்க.
இப்படி 5 ஆச்சாரியர்களே இருந்தா எவ்வளோ சிஷ்யர்கள் நினைச்சு பாருங்க. அதுல சில முக்கியமான சிஷ்யர்கள் பார்த்தோம்னா முதலையாண்டான், கூரத்தாழ்வான், அருளாள பெருமாள், எம்பெருமானார், வடுக நம்பிகள், எம்பார் அப்படின்னு நிறைய பேர். ஒரு நாள் ராமானுஜர் தன்னோட எல்லா சிஷ்யர்களையும் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு சொல்ற, இப்படி நம்ம சம்பிரதாயத்தோட தர்சனத்தை ஸ்தாபிக்கணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்ப அதற்கு வேற மதங்களை தாண்டி வரணும். அதுக்கு ஒரு கிரந்தம் எழுதணும். ஒரு சம்பிரதாயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா 3 கிரந்தங்கள் எழுதணும். பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம், பகவத்கீதைக்கு பாஷ்யம், அடுத்து வேதாந்தம் உபனிஷத்துக்கும் வியாக்கியானம் எழுதணும். அதனால முதல்ல பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பாஷ்யம் எழுதணும்னு சொல்லிட்டு ராமானுஜர் சொன்னதுக்கப்புறம் சிஷ்யர்கள் எல்லாமே ஒத்துக்கிறார். அப்ப அவர் பாஷ்யம் சொல்ல யாராவது எழுதி தரணும்ல, ஒரு ஸ்கிரைப் வேணும்ல, அதுக்கு கூரத்தாழ்வான் தான் வர. கூரத்தாழ்வானும் ஏகச்சந்திராகிராகி, ஐடென்டிக் மெமரி, என்ன சொன்னாலும் அப்படியே ஞாபகம் இருக்கும். ராமானுஜர் பாஷ்யம் சொல்ல முன்னாடி கூரத்தாழ்வான் கிட்ட சொல்ற, ஏதாவது அவனுக்கு கரெக்டா தோணலன்னு வச்சுக்கோ, நீ எழுத வேண்டாம், அப்படியே நிறுத்திடு அப்படின்னு சொல்ற. பாஷ்யம் அப்படியே நல்லபடியா எழுத ஆரம்பிக்கிறார். கூரத்தாழ்வானும் ரொம்ப ஆஹா ஆஹா அப்படின்னு ரசிச்சுட்டு அர்த்தம் புரிஞ்சுட்டு எழுதி வந்துட்டு இருக்க. ஒரு இடத்துல ராமானுஜர் ஜீவாத்மாவோட ரட்சணம் பத்தி சொல்ற. அவர் என்ன சொல்லிட்டுறாருன்னா, ஜீவாத்மாவுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் 2 குணம் என்னன்னு பார்த்தோம்னா ஞாத்திருத்துவம், சேஷத்துவம். ஆனா அவர் ஞாத்திருத்தத்தை உயர்ந்ததா சொல்லிட்டு சேஷத்துவம் ரொம்ப சபார்டினேட் கீழ்மையா சொல்லிட்டார். இப்ப கூரத்தாழ்வானுக்கு இது ஒழுங்கா தோணல, அதனால எழுத நிறுத்திட்டார். எழுதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவர் எழுதாததுனால நீயே பாஷ்யம் எழுதிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் கிளம்பி போயிடுறார். ஏன் கூரத்தாழ்வான் எழுதலன்னு பார்த்தோம்னா, ஜீவாத்மாக்கு ஞாத்திருத்துவம், அறிவு அப்படின்ற குணமும், சேஷத்துவம், நம்ம யாராவது பார்த்தோம்னா அடியே தாசன் அப்படின்னு அந்த பணிவு இருக்குல்ல, அந்த 2 குணமும் ரொம்ப முக்கியம். அதனால கொஞ்ச நேரம் அப்புறம் ராமானுஜர் இதை புரிஞ்சுட்டு திருப்பி வர ஞாத்திருத்துவமும் சேஷத்துவமும் சேர்ந்த ஒரு அர்த்தம் சொல்ற. அதுக்கப்புறம் பாஷ்யத்தை எழுத கண்டினியூ பண்ற. நல்லபடியா பாஷ்யம் முடியறது பிரம்மசூத்திரத்துக்கு. இப்ப பாஷ்யம் எழுதி முடிச்சாச்சு. அதை தவிர பகவத்கீதைக்கும் ஒரு பாஷ்யம், வேதாந்தத்திலையும் வேதாந்த சாரம், வேதார்த்த சங்கரம், வேதாந்த தீபம் அப்படின்னு சில கிரந்தங்களும் எழுதி முடிச்சதுனால சம்பிரதாயத்தை மேலும் பரவத்துக்காக திக்விஜயம் பண்ணணும், நிறைய இடத்துக்கு போய் ப்ரமோட் பண்ணணும். அதனால ராமானுஜர் ஆரம்பிக்கிறார் முதல்ல திருக்குடந்தையில. அங்க இருக்கிற மற்ற மதங்களோட பிரதிவாதிகள்லாம் ஜெயிச்சு, அது தவிர திருமாலிருஞ்சோலை, திருப்புல்லானி, ஆழ்வார் திருநகரி, திருக்குறுங்குடி அப்படின்னு நிறைய இடத்துக்கு போற. அங்க திருக்குறுங்குடியில அங்க இருக்கிற பெருமாள் பேர் திருக்குறுங்குடி நம்பி. அங்க இருக்கிற பிரதிவாதிகள் எல்லாத்தையும் ஜெயிச்சக்கு அப்புறம் அந்த பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவர் ராமானுஜர் எம்பெருமானாரை கூப்பிட்டு, நானே தசாவதாரம் எடுத்திருக்கேன், அது தவிர வேற நிறைய அவதாரம் எடுத்திருக்கேன், ஆனா அதெல்லாம் கூட ஜனங்கள் என்னை பார்த்து அவ்வளோலாம் வரல. ஆனா நீ இப்படி சம்பிரதாயத்தை ப்ரமோட் பண்ணும்போது எல்லா ஜனங்களும் என்கிட்ட வரா, அது என்ன ரகசியம் நீ வச்சுட்டு இருக்க அப்படின்னு ராமானுஜர் கிட்ட பெருமாள் கேட்கிற. இப்போ ராமானுஜர் சொல்ற, நீ இப்படி பகவானா இப்படி மேலே உட்கார்ந்தா என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நீ ஒரு அதுக்கு தகுந்த பொசிஷன்ல உட்கார்ந்தாதான் என்னால் அர்த்தம் சொல்ல முடியும்னு சொன்னதுக்கப்புறம் திருக்குறுங்குடி நம்பி என்ன பண்றாருன்னா, சிம்ஹாசனத்திலேருந்து எழுந்து வந்து கீழே உட்கார்ந்துக்கிறார். ராமானுஜருக்கு சமர்ப்பிக்கிறார் சிம்ஹாசனத்தை. ஆனால் ராமானுஜர் அந்த சிம்ஹாசனத்துல தன்னோட ஆச்சாரியன் பெரிய நம்பிக்கையோட பாதுகை இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, பெருமாளுக்கு வயமந்திர உபதேசம் பண்ற. பெருமாளுக்கும் ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்றாருன்னா, உடையவர் ஆனேன். ராமானுஜரோட சிஷ்ய சம்பந்தம் வந்ததுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால எம்பெருமானாரும் பெருமாளுக்கு ஒரு புது திருநாமம் கொடுக்கிற, வைஷ்ணவ நம்பி அப்படின்ற திருநாமம். மேலும் மலையாள தேசம், வடக்கு தேசம்லாம் ராமானுஜர் போய் திக்விஜயம் பண்றார். அங்க இருக்கிற பிரதிவாதிகள் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டே வந்துட்டு இருக்கார். மேல அயோத்தியா இருக்கட்டும், மதுரா இருக்கட்டும், நைமிஷாரண்யம் இருக்கட்டும், கடைசியில காஷ்மீர் வரைக்கும் போயிட்டார். அங்க இருக்கிற பிரதிவாதிகள் எல்லாத்தையும் ஜெயிச்சக்கு அப்புறம் அங்க ஒரு சரஸ்வதி பண்டாரம் இருக்கு. அங்க ராமானுஜர் பெருமானார் போனதுக்கு அப்புறம் சரஸ்வதி தேவியே வரா.
இங்க வந்து ராமானுஜர் கிட்ட ஒரு வேத வாக்கியம் கொடுக்குறான். அதை நம்ம முன்னாடி பார்த்தோமே, தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷினி. இதுக்கு அர்த்தம் சொல்லு அப்படின்னு சரஸ்வதி தேவி ராமானுஜர் கிட்ட சொல்றா. ராமானுஜர் முன்னாடி பார்த்தா மாதிரியே ரொம்ப அழகா அர்த்தம் சொல்ற. கபினா சாதாரணமா குரங்கு, ஆனா கம்பிபதி இது கபி, சூரியன் தான் இந்த இடத்துல கபி. ஆசம்னா மலர வைக்கிறது. அதனால இந்த வாக்கியமோட அர்த்தம் என்னன்னா, சூரியனால மலரப்பட்ட செந்தாமரை போன்ற கண்களுடையவன் பரமபுருஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரஸ்வதி தேவிக்கு ஆனந்தம் தாங்கவே முடியல, கொண்டாடுறா. அவ வந்து தேவி வந்து ஸ்ரீபாஷ்யத்தை அந்த கிரந்தத்தை தன்னோட தலையில வச்சு அனுகிரகம் பண்றா. அவர் ராமானுஜரோட கையை பிடிச்சிட்டு ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படின்ற 5வது திருநாமம் வைக்கிறா சரஸ்வதி தேவி ராமானுஜருக்கு. இப்படி ராமானுஜரோட 5வது திருநாமம் ஸ்ரீபாஷ்யக்காரர் சரஸ்வதி தேவியை வச்சது. இப்போ ஸ்ரீ அண்ணாவும் பாஷ்யக்காரர் மேல ஒரு பாட்டு பண்ணியிருக்கா. அது பாடணும். பாஷ்யக்கார மகம் பிரணமாமி, பாஷ்யக்கார மகம் பிரணமாமி சதா, பாஷ்யக்கார மகம் பிரணமாமி. தாஸ்ய பக்தி ரச போதனகரம், தாஸ்ய பக்தி ரச போதனகரம், தயாநிதிம் பவதாபகரம், தயாநிதிம் பவதாபகரம். பாஷ்யக்கார மகம் பிரணமாமி. விஷ்ணுபரத்வநிதாரண பரம் வைஷ்ணவவ்ருந்த மனோஹரம், விசிஷ்டாத்வைத சித்தாந்தகரம், வித்வன்மண்டலகமலதிவாகரம். பாஷ்யக்கார மகம் பிரணமாமி சதா, பாஷ்யக்கார மகம் பிரணமாமி. இந்த ஸ்ரீ அண்ணா என்ன சொல்றாருன்னா, தாஸ்ய பக்தி ரச போதனகரம், தாஸ்ய பக்தி அப்படின்ற ரசத்தை ராமானுஜன் நம்ம எல்லாருக்கும் சொல்லி தராராம். தயாநிதிம் பவதாபகரம், அவர் கருணையோட ஸ்வரூபமா இருக்காராம். இந்த சம்சாரத்தோட வெப்பத்தை அவர் தான் நாசம் பண்றாரா, அவர் தான் டெஸ்ட்ராய் பண்றாரா. இப்படிதான் ஸ்ரீ அண்ணா ராமானுஜரை வர்ணனை பண்ற. இப்போ நம்ம ராமானுஜர் 5வது திருநாமம் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படின்றத பார்க்கணும். இப்போ வரைக்கும் 5 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். முதல்ல இளையாழ்வார் தன்னோட மாமா ஸ்ரீசைலபூர்ணர் வச்சது. அடுத்து ஆமுதல்வன் தன்னோட பிராச்சாரியன் ஆளவந்தார் வச்சது. 3வது திருநாமம் யதிராஜன் பெருமாள் வரதராஜ பெருமாளையே வச்சது. 4வது திருநாமம் எம்பெருமானார் தன்னோட ஆச்சாரியன் திருக்கோட்டியூர் நம்பி வச்சது. கடைசி திருநாமம் இப்பதான் பார்த்தோம், ஸ்ரீ பாஷ்யக்காரர் சரஸ்வதி தேவி வச்சது. இப்போ இவ்வளோ நேரமா இவ்வளோ திருநாமங்களோட சரித்திரத்தை பார்த்ததுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம திருநாமத்தோட பிரபாவம் தெரிஞ்சுக்கணும். ராமானுஜரோட திருநாமத்தோட பிரபாவம் தெரிஞ்சுக்கணும்னா முதல் பகவானோட திருநாமத்தோட பிரபாவம் தெரியணும். அதுக்கு தொண்டரடிப்படி ஆழ்வார் சொல்ற திருநாமத்துக்கு 2 ரொம்ப முக்கியமான பிரபாவம் இருக்கு, பாவனத்துவம், போக்கியத்துவம். முதல் பாசத்துல திருமாலையில சொல்ற, காவலில் புலனை வைத்து கலி தன்னை கடக்க பாய்ந்து நாவலை துழி தருகின்றோம் நமந்தமர் கலைகள் மீதே, மூபுல குண்டு விழுந்த முதல்வான் நாமம் கற்ற ஆவலி புடைமை கண்டாய் அரங்கமா நகருளானே. அவர் கலிய ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு கூத்தாடுறாராம். யாரோட தலையில்னா நமந்தமர் தலைகள் மீது, யமதூதர்களோட தலை மேல தொண்டரடிப்படி ஆழ்வார் ஆடுறாராம். இப்ப பெருமாள் கேட்கிறார், எந்த தைரியத்துல இப்படி ஆடுற, என்ன தெரிஞ்ச தைரியத்தை?
அவர் சொல்ற ஒன்ன தெரிஞ்ச தைரியத்துல இல்ல, நீ நாமம் கற்ற ஆவலுக்குடைமை கண்டாய். உன்னோட திருநாமத்தை தெரிஞ்ச தைரியத்துலதான் நான் இப்படி ஆடுறேன்னு சொல்றேன். இல்லைன்னு நம்ம என்ன தெரியறதுன்னா, பகவானோட திருநாமத்துக்கு பாவனத்துவம் உண்டு. நம்ம எவ்வளவு பாபம் பண்ணாலும் எல்லாத்தையும் தூய்மையாக்கிடும். அதனால யமதூதங்கள்லேருந்து பயமே பண்ண வேண்டாம், பயப்படவே வேண்டாம். இதே மாதிரி திருவரங்கத்த முதலார் ராமானுஜன் ஒன்றந்தாதியில சொல்றா, இதுமே இனிய சுவர்க்கத்தில் இன்னும் இன்னும் நரகில் இட்டு சுடுமே, அவற்றை தொடர்ந்தது தொல்லை சுழல் பிறப்பில் நடுமே, இனி நம்பி ராமானுஜன் நம்மை நம் வசத்தை விடுமே, சரணம் என்றால் மனமே நையல் மேவதற்கே. அவர் சொல்ற இப்படி ஒரே தடவை ராமானுஜா உன் திருவடியே சரணமன் பண்ணா போதும், ராமானுஜர் எப்படியாவது சுவர்க்கத்துல இட்டுடுவாரா, இன்னும் நரகத்துல இட்டு சுட்டுடுவாரா, கடைசியில சம்சாரத்துல விட்டுடுவாரா அப்படின்னு கேட்கிற திருவரங்கத்த முதலார். ஏன்னா ராமானுஜருக்கு பெருமானையும் தாண்டி ரொம்ப கருணை உண்டு. அதனால ராமானுஜரோட திருவடியை பிடிச்சிட்டா போதும், அவர் கைவிடவே மாட்டார் அப்படின்னு இந்த பாசுரத்துல பார்க்கிறோம். அடுத்து என்ன பிரபாவம் பார்த்தோம்னா, தொண்டரைப்படி ஆழ்வார் சொல்ற, பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கல் அச்சுதா அமரேரே ஆயத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெயனும் வேண்டே நரங்கமா நகருளா. சொல்ற உன்னோட திருநாமத்தை சொல்லறதுல ரொம்ப சுவை ஜாஸ்தி, 6 சுவைகளும் சேர்ந்து அதோட ஜாஸ்தி. ஒருவேளை நீ என்கிட்ட வைகுண்டம் மோட்சமே கொடுத்தா கூட பரவாயில்ல, நான் உன்னோட திருநாமத்தோட சுவைதான் ரசிப்பேன் அப்படின்னு சொல்ற. என்ன சொல்றன்னா, இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமானும் அச்சுவை பெறினும் வேண்டே. போல பாசத்திலே பார்த்தோம், திருநாமத்தை சொன்னா போதும் தூய்மையாக்கிடும். அதனால பெருமாள் உடனே மோட்சம் தரேன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்ப சொல்லும் போது தொண்டரடிப்படி ஆழ்வார் சொல்ற, எனக்கு மோட்சம் தான் வேண்டாம், உன் திருநாமத்தையே சொல்லிட்டே இருக்கணும், அது இங்கேயே இருந்துட்டு உன் திருநாமத்தோட சுவையை நான் ரசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ற. இதே மாதிரி திருவரங்க தமிழ்நானும் சொல்ற ராமானுஜரோட திருநாமத்தை பத்தி, இந்திரவன் கீர்த்தியும் நீர் புனதும் நிறைவே கடப்பொற்குண்டமும் வைகுந்த நாடும் குவரியப்பார் கடலும் உன் தனக்கெத்தனை இன்பம் தரும் உன் இணை மலர்த்தாள் என் தனக்கும் அது இராமானுஜா இவை தருளே, இராமானுஜா இவை தருளே. ஆதிசேஷனா ஓட அம்சமா இருக்கிறதுனால ராமானுஜருக்கு கைங்கரம்னா பெரியம்மாளுக்கும் தாயாருக்கும் வைகுண்டத்துல இருக்கட்டும், வேங்கடத்துல இருக்கட்டும், திருப்பார்கடல இருக்கட்டும், கைங்கரியத்திலேருந்து எவ்வளோ ரசம் வரும் ராமானுஜருக்கே தெரியும். அப்ப திருவரங்கத்தை நான் சொல்றேன், எனக்கு அதே ரசம் எங்க கிடைக்கிறதுன்னு தெரியுமா, உன்னோட திருவடியில கைங்கரியம் பண்ணலாம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்ற. இப்ப அவர் வைகுண்டம் கூட தாண்டியும் உனக்கு திருவடி கைங்கரியம் தான் இன்னும் முக்கியம், எனக்கு வைகுண்டம் வேண்டாம், உன்னோட திருவடியில கைங்கரியம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு கேட்கிறார். இதுதான் திருநாமத்தோட பிரபாவம். இப்ப பார்த்தோம். இப்ப 5 திருநாமங்கள் பார்த்துட்டோம். இளையாழ்வார், ஆமுதல்வன், எம்பெருமானார், யதிராஜன், கடைசியில ஸ்ரீ பாஷ்யக்காரர், அதோட பிரபாவமும் இப்ப பார்த்துட்டோம். நம்ம சத்குருநாதர் சொல்லுவர், ராமானுஜர் அவரோட குணத்தை பத்தி ரசிக்கும் போது சொல்லுவர், ராமானுஜர் கடைசி காலத்துல வைகுண்டம் போகிறதுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்தோட கோவில் கோபுரத்து மேல ஏறி அங்க நிறைய பாகவதோத்தமர்கள், சிஷ்யர்கள், சாதுக்கள், சன்னியாசிகள் நிறைய பேர் இருந்தாராம். அவர் எல்லார்கிட்டையும் பேசுறாரா. என்ன சொல்றேன்னா, நிறைய பெருமாளுக்கும் தாயாருக்கும் கைங்கரியம் பண்ணியிருக்கோம். கைங்கரியம் பண்ணும் போது உங்க எல்லாருக்கும் பாகவதோத்தமர்களா இருக்கேன், நிறைய கைங்கரியம் கொடுத்துருக்கேன். தெரியாம உங்களோட
தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களோட மனசை கஷ்டப்படுத்தினேன்னா என்னை மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு நீங்கள் பாகவதோத்தமர்களாக இருக்கு, அதனால கஷ்டப்படுத்தினேன்னா பாகவத அபச்சாரமாக போயிடும், அதனால பெருமாள் எனக்கு வைகுண்டம் கொடுக்க மாட்டான் அப்படின்னு இவ்வளோ பெரிய ஜெகதாச்சாரியன் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாரே, இவர்கிட்ட எவ்வளோ வினயம் இருக்கணும், எவ்வளோ ஹியூமிலிட்டி இருக்கணும் நம்ம குருநாதர் சொல்லுவார். இப்படி இன்னைக்கு இந்த சத்சங்கத்தில் பெருமாள் தாயார் குருநாதரோட அனுகிரகத்தினால எம்பெருமானாரோட 5 திருநாமங்கள், அதோட சரித்திரம், அதோட பிரபாவம் இன்னைக்கு பார்த்தோம். மேலும் நிறையா சரித்திரம், நிறையா அனுபவங்கள், இந்த மாதிரி சத்தங்கள் நிறையா கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு கிருதஜதையும் தெரிவிக்கணும். இந்த அயோத்தியா மண்டபம் மேடையில் நிறையா சாதுக்கள் பெரியோர்கள்லாம் பிரவச்சனம் பண்ணியிருக்கா. கடைசி 5 நாட்களாக எங்களை மாதிரி சின்னவாலாம் நிறையா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக இந்த ஆர்கனைசிங் கமிட்டிக்கு நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச். கடைசியில் ராமானுஜ நூற்றந்தாதியோட கடைசி பாசுரம் குருஜியோட ஒரு மதுர கீதம் மங்களமோட சத்தங்கத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். அங்கயல் பாய் வயல் தென்னரங்கன், அங்கயல் பாய் வயல் தென்னரங்கன், அணியாக மண்ணும் பங்கய மாமலர் பாவையை போற்றுதும் பத்தியெல்லாம் தங்கிய தென்னத்தழை தெனஞ்சே, பத்தியெல்லாம் தங்கிய தென்னத்தழை தெனஞ்சே, நம் தலை மிசையே பொங்கிய கீர்த்திரால் மானுஷன் அடிபூவனரே, தலை மிசையே பொங்கிய கீர்த்திரால் மானுஷன் அடிபூவனரே, ராமானுஷன் அடிபூமனவே, ராமானுஷன் அடிபூமனவே. भाष्यकारं भजे भाष्यकारं, भाष्यकारं भजे भाष्यकारं, भाष्यकारं भजे भाष्यकारं, भाष्यकारं भाष्यकारं, भाव्यगुणालयं भाष्यकारं, भावुकवचलं भाष्यकारं, भाष्यकारं भजे भाष्यकारं, भाष्यकारं भाष्यकारं, गङ्गराजपूजितं भाष्यकारं, यतिराजराजं भाष्यकारं, भाष्यकारं भजे भाष्यकारं, भाष्यकारं भाष्यकारं, गोदासहोदरं भाष्यकारं, गोविन्दपूजितं भाष्यकारं, भाष्यकारं भजे भाष्यकारं, भाष्यकारं भाष्यकारं, प्रपत्तिमार्गप्रकाशकं भाष्यकारं, प्रपन्नमुरलीधरसेवितं भाष्यकारं, भाष्यकारं भजे भाष्यकारं, भाष्यकारं भाष्यकारं, भूताभ्यतारमुनिभक्तिसाधना परकाल षटकोपसन्नुदाय भागवत पदरेणुकुलशेखरवाट् श्रीविष्णुचित्ताय वन्दिताय जयमङ्गलं नित्यशुभमङ्गलं मधुरकविनाथमुनिरामुनाचार्य महापूर्णयतिराजसेविताय महनीय कुरेश पराशर भट्टाय माधव मुनिकृष्णसूरिभाविताय जयमङ्गलं नित्यशुभमङ्गलं निगमान्त गुरुदेव वरवर निर्दोष निजदातपूजिताय निगमान्त वेद्याय श्रीरङ्गनाथाय निरवद्य प्रेमिकाजीविताय जयमङ्गलं नित्यशुभमङ्गलम् कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। यस्य स्मरणमात्रेण जिह्वायां वर्तते स्वयं
महामन्त्रं तं भजामि मुरलीधरदेशिकं हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुनाथ महाराज की जय आंजनेय स्वामी की जय राधे राधे Hare